என்னோடய படங்களுக்கு கேரளா பெரிய சப்போர்ட் பண்ணோம். மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தால் அதை நம்பி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீ நம்புகிறாங்களோ அதே அளவுக்கு கேரளாவிலையும் நம்புவாங்க, இந்தியாவிலையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம், நம்ம செய்கிற வேலையை, அந்த சினிமா வெறுமன பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களுக்கானது, மக்களோட வாழ்க்கைக்கானது, வாழ்வியல் முறை சார்ந்தது அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. என்னோட 5வது படம், இதோட 5வது படமாக பைசன் காலமாடன். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பின்னாடி உட்காந்து நீங்கள் எங்கெங்கே கிளாப் பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது எல்லாமே, அந்த கிளாப் பண்ண இடம் எல்லாமே சாதாரணமாக என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நெஞ்சு முட்டி எழுதுவாங்கள்ல டைலாக், இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது இவங்ககிட்ட அப்படி எழுதுவாங்க, அந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் கிளாப் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதையை சொல்ல முடியுமா, அந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்களா, இந்த படம் எடுத்தால் பிரச்சனையாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கதை நான் சொல்லும் போது எல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசில் வச்சுக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது கிட்டத்தட்ட வாழ்வா சாவ மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக